ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களே போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் விட்டதை பிடிக்க இழந்ததை பிடிக்க நம்ம சில பூஜை புனஸ்காரம் பண்ண போகிறோம். மகர ராசிக்கு எந்த கிரகத்துடைய நிலைமை எப்படி இருந்தால் இந்த அமைப்பு வரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க. நிறைய பேர் பணத்தை இழந்துருப்பீங்க, ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா யாருனாச்சும் கொடுத்துருப்பீங்க, திரும்ப வராமல் இருக்கும். அது லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம். அது அவங்களோட கமிட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அதுபோக சிலவர் விட்டதை பிடிக்கணும். விட்டதுன்னா என்ன? பணத்தை தவிர மற்றது, இடம், மனை, வீடு, மற்ற பொருட்கள், சரியா, வாழ்க்கையில் சில உறவு முறைகள் எதாக இருந்தாலும் சரி, சிலது நம்மளை விட்டு போயிடுச்சு, பிரிஞ்சு இருக்குது, அது மறுபடியும் சேரணும். அது மனித உறவாக இருந்தாலும் சரி, வேறு எதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம கைகூடி வரணும். அப்படின்னா கிரகத்தில் நம்ம ஜாதக அமைப்பு சில இது இருக்குது, கிரக நிலைகள் இருக்குது. அந்த கிரக நிலைகளை சொல்லிவிட்டு அதுக்குண்டான பூஜை புனஸ்காரம் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு நான் பலன்களையும் சொல்கிறேன். சரியா நேர்களே, இந்த காரியம் செய்யறதுக்கு இப்போ கொஞ்சம் டைம் தோதுவாக இருக்குது. ஜூலை 30 வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா சனி புதன் கேந்திரத்தில் இருக்கிறாங்க. சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதன் 6ஆம் இடத்துல ஜூலை 30 வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. சரியா, ஆட்சி பெற்று இருக்கிறாரு. பத்திர யோகம்னு அதை சொல்லுவோம். ஸோ சனிக்கு புதன் கேந்திரமாக வருது, நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் குரு பார்வையில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறாரு, ராசிக்கும் குரு பார்வை இருக்குது, சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாரு. ஸோ இப்படி சுபத்தொடர்பு அதிகமாக இருக்குது. ராசிநாதனுக்கும் ராசிக்கும் சுபத்தொடர்பு அதிகமாக இருக்கும்போது சில காரியங்களை செய்யணும். சுபத்தொடர்பு ராசிக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம சில வேலைகளை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து செய்யணும். இப்போ இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு வருஷத்துக்கு சுபத்தொடர்பு இருக்குது. குரு நேரடியாக பார்க்குறாரு, சனி பகவானே பார்க்குறாரு. சரியா, ராசியும் பார்க்குறாரு, ராசிநாதனும் பார்க்குறாரு. அதனால் அடுத்து வருகின்ற ஜூன் 27 வரைக்கும், 2027 ஜூன் 27 வரைக்கும் மகர ராசிக்கு பொதுவாக நல்லாயிருக்கு. நீங்கள் உத்திராடமோ திருவோணமோ அவிட்டமோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, லக்கண ரீதியாக எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி எது நடந்தாலும் சரி, ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை, வயசானவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எதாக இருந்தாலும் சரி, பொதுவாக நல்லாயிருக்கு. சரியா, பொதுவாக நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். சூழ்நிலை நல்லா இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரியா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ வெளியே போகிறதுக்கு நல்லா இருக்குப்பா, கிளைமேட் நல்லா இருக்குது, எங்கேனாச்சும் ஒரு 2 இடத்துக்கு போயிட்டு வருவோம், சரியா, வெயில் அடிக்கலை, ஓரளவு நல்லா இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியர் இப்போ மகர ராசிக்கு நல்லா இருக்குது. சரியா, மற்றதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விஷயம், உங்கள் ஜாதக அமைப்பு, அதுக்குள்ளே சிலருக்கு பிரச்சனை இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் வரல. மற்றபடி கிளைமேட் இப்போதைக்கு நல்லா இருக்குது. மகர ராசிக்கு அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் சில காரியங்கள் பண்ணணும். கோயில் பூஜை, வழிபாடு, பரிகாரம், சில விஷயங்களை பண்ணிங்கன்னா டக்குன்னு முடியும். சரியா நேர்களே, அதுக்கு நேரம் கணிஞ்சிருக்கு. சில நேரத்தில் சில காரியத்தை சில நேரத்தில் தான் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையிலே பாருங்கள், சில காலத்தில் நல்லா இருந்திருப்போம். ஒருத்தருக்கு ஒரு 2 குழந்தை பிறந்திருக்கும், இல்லைன்னா 3 குழந்தை பிறந்திருக்கும். முதல் பிள்ளை பிறக்கும்போது நல்லா இருந்திருப்பாங்க, 3ஆவது பிள்ளை பிறக்கும்போது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சரியா, இதெல்லாம் நிறைய வாழ்க்கையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் இப்போதைக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு டைம். இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இழந்ததை பிடிக்க, இழந்ததை திரும்ப பெற, விட்டதை பிடிக்க, பணம் இருந்தாலும் பரவாயில்ல, இழந்த பணத்தை திரும்பி பெறதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும். எல்லாத்துக்கும் வராது இது. ஜனன ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 11ஆம் இடம் வீக்காக இருக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். சரியா, இது லக்கணம்னா ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் வாட்டர் மேபி இப்போ ராசி வலுவாக இருக்கிறதுனால 150% உங்களுக்கு பாஸ் ஆகும். சரியா நேரில் 150% நிற்கும். 100க்கு 100 என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க லக்கண ரீதியாக பார்த்தா தான் சொல்ல முடியும். லக்கணத்துக்கு 2 கூடையவனும் 11 கூடையவனும் நல்லா இல்லை. அதுபோய் தனகாரகன் குரு கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு பணம் இழப்பாகும். பொதுவாக குரு நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஜனன ஜாதகத்தில் பணம் இழப்பாகும். அதுபோக ராகு கேதுகள், சர்ப்ப கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. வருமான ஸ்தானத்தில் ராகு கேதுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இழப்பு அதிகமாக இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, கும்பத்தில் ராகு இருக்கிறாரு, இப்போ இருக்கிறாரு, கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் மகர ராசிக்கு இப்போதைக்கெல்லாம் கொஞ்சம் கடந்த ஒரு வருஷமாகவே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பணப்பிரச்சனையில் பழைய அளவு வராது. சரியா, முந்தைய 100 ரூபா வந்துச்சுன்னா இப்போ அதில் பாதி தான் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலே வேலையை காட்டுவார். ஸோ 2ஆம் இடத்துல ராகு அது கேது இருந்துச்சுன்னா பணம் தங்காது. இதுதான் பாயிண்ட்டு. பணம் தங்காது, வரும் ஆனால் தங்காது, நீடித்து தங்காது. அது சேவிங்ஸ் பண்ண முடியாது, கையில் நிற்காது, ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோக செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. சரியா, செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பணம் அவசரப்பட்டு செலவு பண்ணுவீங்க, செலவு பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா, இப்போ நீங்கள் மகர ராசி ரிஷப லக்கணம். இப்போ மகர ராசி ரிஷப லக்கணம் இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் செவ்வாய் எங்கே இருக்கிறார் சார் அப்படின்னா, செவ்வாய் இப்போ ரிஷபத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. சரியா, ராசிக்கு 5ஆம் இடம் இருக்கும். சரியா, லக்கணத்திலே இருப்பார். இவங்களுக்கு பணம் தங்காது. மகர ராசி ரிஷப லக்கணம்
லக்கணத்தில் செவ்வாய் இருக்கார் வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. 12 கூடியவன் லக்கணத்தில் இருப்பார், விரையம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 7ஆம் இடத்தை பார்ப்பார், குடும்பத்துக்காக, கணவன் மணி உறவுக்காக, நட்புக்காக, கூட்டு தொழிலுக்காக விரையம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜாதக அமைப்பை சொல்கிறேன். அதுமாதிரி செவ்வாய் வந்து 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு, லக்கணம் சம்மந்தப்பட்டு, ராசி சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து தேவையற்ற முறையில் செலவாகும், முதலீடுகளில் இழப்பு இருக்கும், அவசரப்பட்டு காரியம் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் யோசிக்க மாட்டாங்க, சில காரியங்கள் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கிரக அமைப்பை சொல்கிறேன். ஒரு ஜோசியர் முறையில் பரிகாரம் வழிபாடு அதை செய்யுங்க எதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது வந்து முறையில்லை. அந்த முகாந்தரத்தை சொல்லணும். எந்த அமைப்பு இருந்தால் யாருக்கு வந்து இந்த பிரச்சனை வரும் அதை சொல்லணும். சரியா? நோயை கண்டறியது பெரிய விஷயம் கிடையாது. அந்த நோய் எதுக்காக வருது அதை தான் ஒரு டாக்டர் பார்க்கணும். சரி, உனக்கு காய்ச்சல் எதனால் வந்துச்சு அதை கண்டுபிடிக்கணும். சரியா? அதை கண்டுபிடிச்சிட்டு அது வராமல் பார்த்துக்கிட்டா தான் காய்ச்சல் அடுத்து திருப்பி வராமல் இருக்கும். அதுபோல் தான் நான் என்றைக்குமே கொஞ்சம் சொல்லுவேன். சில கிரக அமைப்பில் சொல்லிட்டு தான் நான் வந்து அதுக்குண்டான பலன்களை சொல்லுவேன், பரிகார வழிபாடு சொல்லுவேன். அதை கேட்கறதுக்கு பொறுமை இருக்கணும். சரியா நேர்களே? அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் திருப்பி ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன், ரொம்ப எல்லாம் பேசலை. அதுபோக உங்கள் ராசி லக்கணத்துக்கு 6, 8, 12 வந்து பாவ கிரகங்கள் இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. அதுபோல் 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ 2 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, 11 கூடியவன் 12ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா நல்லா இருக்காது. சரியா? இன்றைக்கி பிறந்த ராசி லக்கணத்துக்கு 2, 11 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். 6, 8, 12 மறையக்கூடாது. ராசிக்குன்னா 50 மார்க்கு, லக்கணத்துக்குன்னா 100 மார்க்கு. சில பேருக்கு ராசி லக்கணம் ரெண்டுமே வந்து அப்படி அமைஞ்சிரும். சரியா? ராசிக்கும் லக்கணத்துக்கும் 11, 2 கூடியவர்கள் வந்து மறைஞ்சு இருப்பாங்க. சரியா? இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுக்கு உதாரண ஜாதக அமைப்பெலாம் சொல்லலாம், அது சொல்லிகிட்டே இருந்தோம்னா லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 6, 8, 12 ரணருண ரோகஸ்தானம், அட்டமஸ்தானம், விரயஸ்தானாதிபதிகள் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. அதுபோல் அந்த இடத்துல வந்து தனகாரகன் குருவும் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மகர ராசி மகர லக்கணம், சரியா? ஏக ராசி ஏக லக்கணம், நிறைய பேர் இப்படி இருப்பாங்க, ஒரே ராசி ஒரே லக்கணமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகர ராசி மகர லக்கணம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து யார் சாமி அப்படி பார்த்தோம்னா 2 கூடியவன் யார்? சனி பகவான் தான். அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, தனுசில் இருக்கிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. இதை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு? 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, மிதுனத்துலேருந்து பார்க்குறாரு. முடிஞ்சு போச்சு, இவங்க கையில் பணம் நிற்காது. 2 கூடியவன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு. சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து விரையம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மகர ராசி மகர லக்கணம், 2 கூடியவன் சனி பகவான், கும்பத்துக்குள்ளவன், 2ஆம் இடத்துக்குள்ளவன். அவர் வந்து இங்கே யாரால் பார்க்குறாரு? 11 கூடியவனால் பார்க்குறாரு. 11 கூடியவன் யார்? செவ்வாய். ஏன்னா மகர ராசி மகர லக்கணத்து 11 கூடியவன், விருச்சிக ராசி 11ஆம் இடம், அது கூடியவன் யார்? செவ்வாய். செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறாரு? தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்து பகமம் பெறுவார். பகமை பெற்று சனி பகவானை பார்ப்பார். அப்போ என்னாச்சு? 2 கூடியவனா 11 கூடியவன் பகமை பெற்று பார்க்கறதுனால ரெண்டுமே கெட்டு போச்சு. ஏன்னா ரெண்டுமே இயற்கை பாவகிரகங்கள். சனி பகவான் ஒரு பாவகிரகம், செவ்வாய் ஒரு பாவகிரகம். சனி பார்வையில் நேராக செவ்வாய் வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு செவ்வாய் திசையும் நல்லா இருக்காது, சனி திசையும் நல்லா இருக்காது. இவங்க தாங்க கஷ்டப்படுவாங்க வாழ்நாள் முழுக்க. மகர ராசி மகர லக்கணம், சனி செவ்வாய் சமசப்தமாக பார்வை, தனுசுல சனி, மிதுனத்தில் செவ்வாய். மிதுனத்தில் செவ்வாய் பகமை பெறுவார், புதனோட வீட்டில் பகமை பெறுவார், இயற்கையிலே பகமை பெறுவார். சரியா? புதன் அவர் பிடிக்காத கிரகம். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த பணப்பிரச்சனை இருக்கும், விரயம் அதிகமாக இருக்கும். விரயம் அதிகமாக என்ன அர்த்தம்? கையில் பணம் தங்காதுன்னு அர்த்தம். செலவு அதிகமாக இருக்குது. புறவாச கதவை திறந்து விட்டாச்சு, வீட்டுக்குள்ளே வரதெல்லாம் வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். அந்த கதை தான் உங்களுக்கு. சரியா? இன்னும் நிறைய நாள் இந்த அடக்க முடியும். இந்த ஜோதிட ஜாதக ரீதியாக சில விளக்க வழக்குகளை அடக்க முடியும். பட் அது உங்களுக்கு சளி பிடிக்கும். என்ன பொதுவாக கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த செலவுகள் நிறையா வந்துகிட்டே இருக்கும். சரி நேயர்களே, இப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தங்காது, எதுவுமே கையில் காசு பணம் தங்காது, பொருட்கள் தங்காது, சில உறவு முறைகள் தங்காது, போய்கிட்டே இருக்கும். அதுபோக சனி பகவான் புதன் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சனி பகவான் புதன் கெட்டுப்போகக்கூடாது. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ இந்த வீடியோ போடுறது நோக்கமே வந்து சனி பகவான் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சரியா? அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி புதன் கெட்டு போயிட்டாங்க. சனி புதன் வந்து ராகு சகவாசத்தில் இருக்கிறாங்க, ராகு பார்வையில் இருக்கிறாங்க, செவ்வாவுடைய சகவாசத்தில் இருக்கிறாங்க, செவ்வாவுடைய பார்வையில் இருக்கிறாங்க. சரியா? நல்லா இருக்காது. சரியா? இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், செவ்வாய் பார்வையில் சனியும் புதனும் சில நேரம் வந்துடுவாங்க. செவ்வாவுடைய 7ஆம் பார்வையில் சனி வந்துடுவார், 4ஆம் பார்வையில் புதன் வந்துடுவார். சரியா? அவங்க இது ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? இப்போ மேச ராசியில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு, மூலத்துரியோன்னு ஆட்சிப்பட்டிருப்பார். சனி வந்து துலாமில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். உச்ச சனியை வந்து செவ்வாய் பார்ப்பார். சரியா? நீங்கள் மகர ராசி தான், மேசத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து மூலத்திரியோனை ஆட்சிப்பட்டு சனி பகவானை பார்ப்பார். சுத்தம். அதுபோக புதன் எங்கே இருப்பார்? 7ஆம் இடத்துல இருப்பார், கடகத்தில் பாம்பு விட்டுருப்பார். அவர் 4ஆம் பார்வையால் பார்ப்பார். தான் நீச வீட்டில் இருக்கிற புதனை செவ்வாய் பார்க்கறதுனால புதனுங்க அவுட்டு. ஸோ சனியும் கட்டி போட்டாங்க, புதனும் கட்டி போட்டாங்க. இப்படி கட்டிவிட்டவங்களுக்கும் தொழிலில் பிரச்சனை வரும். தொழிலில் வந்து இவங்களால் லாப கணக்கு காட்ட முடியாது, நஷ்டமாகும். ஏன்னா கணக்குங்கிறது புதன் தான். ஸோ தொழிலில் இவங்களால்
கிரெடிட் இருக்காது, லாப கணக்கு காட்டவே முடியாது, நஷ்டமாக போயிட்டே இருக்கும். சரியா? ஆனால் ராசியை புதன் பார்ப்பார். ஆள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பான், எவ்வளோ வந்தாலும் தப்பிச்சுருவான், 40 மணி நேரம் 60 மணி நேரம் இருப்பான். ஏன்னா கடகத்தில் இருக்க புதன் வந்து ராசியை பார்ப்பார். சரியா நேரில் பிரச்சனை இருந்தாலுமே ஆள் தனிப்பட்ட முறையில் கில்லாடியாக இருப்பான், விவரமாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான். ஸோ இப்படி சில அமைப்பு இருக்கும். இதில் வீடியோஸ் போட வந்தது வந்து நீங்கள் எப்படி இருந்தாலுமே சில அமைப்பில் வந்து பின்னடைவை சந்திப்பீங்க. சரியா நேரில் அந்த பின்னடைவு என்னது அப்படின்னா பணத்தை இழக்கிறது, பணம் லாஸ் ஆகிறது, கையை விட்டு போகிறது, நம்பி ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஏமாறுறது, அது பணமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி. வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க. ஜனநாயகத்தில் இப்படி நின்று நிறைய சொல்லிப்பலாம். கிரக அமைப்பில் இருந்துச்சுன்னா இவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை வரும். இதே 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இப்போ நேரங்காலம் நல்லா இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஒரு பச்சை துணி எடுத்துக்கணும். பச்சை கலர் துணி, பியூர் பச்சை. கர்ச்சிப்பு இருக்குல்ல, நம்ம கையில் கட்டுற கர்ச்சிப்பு, கைக்குட்டை, அதில் பாதி அளவு இருந்தால் போதும். கர்ச்சிப்பில் பாதி அளவு இருந்தால் போதும். அதில் வந்து என்ன பண்ணணும்னா 5 ரூபா காயின்ஸ் வைக்கணும். சரியா? பச்சைங்கிறது புதன், 5ஆம் நம்பருங்கிறது வந்து புதன் தான். நியூமராலஜி படி 5 கூடவன் புதன் தான். பித்தளை 5 ரூபா காயின்ஸை வச்சுருங்க. வச்சுட்டு வந்து அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி, 1 ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு தேக்கரண்டி பச்சை அரிசி, ஒரு தேக்கரண்டி வெந்தயம், ஒரு தேக்கரண்டி கருப்பு எள்ளு. ஸோ பச்சை துணியில் வைக்கிற பொருட்கள் 4 பொருட்கள். 5 ரூபா பித்தளை காயின்ஸு, ஒரு தேக்கரண்டி பச்சரிசி, வெந்தயம், கருப்பு எள்ளு, 3ஐயும் போட்டு கட்டிடுங்க. முடிச்சு போட்டு கட்டிடுங்க. சரியா? முடிச்சு போட்டு கட்டிடுங்க. வெள்ளை கலர் நூலில் கட்டுங்க. சரியா? வெள்ளை கலர் நூலில் கட்டுறது நல்லதான், சுக்குனோட அணுக்கிறோம் இருக்கும். ஸோ அங்கே பச்சை முழுக்க புதன் தான். சரியா? பச்சை அரிசி சந்திரன், இப்படி சில கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும். கருப்பெல்லு வந்து சனி பகவான். சரியா? வெந்தயம் அது வந்து குரு பகவான் இதுக்கு உள்ளது. வெந்தயங்கிறது மஞ்சள் தான். சரியா? அதில் வந்து வெந்தயங்கிறது ஒரு நறுமண பொருள் தான், சுக்கரனோட ஆதிக்கம் தான் வரும். சரியா? நறுமண பொருட்கள் எல்லாமே சுக்கரனுக்கு தான். ஸோ சுக்கரன், புதன், சனி பகவான், சந்திரன், இந்த 4 கிரகங்களுமே மகர ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான். இந்த கிரகங்களோட ஆதிக்கம் அதில் இருக்கும். இந்த முடிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காயின்ஸை வச்சு இந்த 3 பொருட்களை போட்டு தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் குபேர மூலையில் வைக்கணும். குபேர மூலையில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா, தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலை சில வீட்டில் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. பட் தென்மேற்கு மூலையில் நீங்கள் ஒரு கப்போடு அல்லது செல்ஃபில் அல்லது பீரோவில் வைக்கலாம். தென்மேற்கு மூலை குபேர மூலையில் வைக்கணும். ஸோ இந்த வீடியோவுக்கு தலைப்பை அதான் போடுவேன். குபேர மூலையில் இந்த பொருளை வையுங்கள். விட்டதை பிடிக்கலாம், பணத்தை பெறலாம், இழந்த பணத்தை பெறலாம். உங்கள்கிட்ட இருந்து விட்டு போனது எல்லாமே உங்களை நான் தேடி வரும். இப்படி தான் நான் வந்து தம்மைல் போடுவேன், டைட்டில் போடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொட்டணத்தை நீங்கள் வந்து குபேர மூலையில் வச்சுருங்க. வச்சுட்டு 3 மாதம் அப்படியே விட்டுருங்க. சரியா? இதுக்கு வந்து இன்னும் ஆராதனைலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை பூஜை ரூமில் வச்சு பூஜைக்கணும்லாம் வெள்ளம் கிடையாது. இதை அப்படியே நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக மூலையில் வச்சுருங்க. தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர் மூலையில் வச்சுருங்க. கப்போர்ட்லேயோ செல்ஃப்லேயோ வச்சுருங்க. சார் எங்கள் வீட்டில் வைக்க இடம் இல்லை சார் அப்படின்னா, கீழே கூட தரையில் கூட ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வச்சு பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். சரியா? கீழே விருந்தரையில் வைக்கக்கூடாது, ஒரு பாத்திரத்து மேலே கூட வச்சுக்கலாம். சரியா நேரில் ஏதோ ஒரு பொருட்கள் மேலே கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். அந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும், மூலையில் இருக்கட்டும். ஆனால் இதை வைக்கும்போது சில மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை தான் நான் படிக்க போகிறேன். இது வந்து குபேர மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓம் யாஷாய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வைஷ்ணவராய நமக, ஓம் தன தானியாதி நமக, ஓம் தன தானிய ஸ்மிருதி நமக. சரியா? இதை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வைக்கணும். இது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகம் வேணும்னு சொல்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா? 8807457629 அந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா போதும். சரியா நேர்களே? 10 நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற நேரம் அதை நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அது ஒரு வந்து வீட்டில் அது ஒரு மூலையில் இருக்கட்டும். அதை நீங்கள் வேணுங்கிற நேரம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 மாதம் கழித்து அதை எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. சரியா? ஓடுற தண்ணியில் போட்டுடலாம். இல்லைன்னா வேப்ப மரம், புங்க மரம், ஆலமரம், அரச மரத்துக்கு கடையில் புதைச்சிடலாம். சரியா நேர்களே? அந்த காயின்ஸை வந்து கோயில் உண்டியில் கூட போட்டுடலாம் நீங்கள். சரியா? ஆனால் அந்த முடிச்ச கோயில் உண்டியில் போடக்கூடாது. அந்த காயின்ஸை வேணால் கோயில் உண்டியில் போடலாம், இல்லைன்னா யாசகர்கள் போட்டுக்கலாம். சரியா? சாதுக்கள் யாசகர்கள்லாம் வர்றாங்களே அவங்களுக்கு கொடுத்துடலாம், தானமாக கொடுத்துடலாம். இப்படி தான் இதை நீங்கள் முடிக்கணும். இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டதை பிடிக்கலாம், இழந்ததை பிடிக்கலாம். இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஒரு ஊருக்கு நிறைய வழி இருக்கும். சரியா? மெட்ராஸுக்கு ஆந்திராவிலேருந்தும் வரலாம், மதுரையிலேருந்தும் போகலாம், திருச்சியிலேருந்தும் போகலாம், தஞ்சாவூர்லேருந்தும் போகலாம். சரியா? பெங்களூர்லேருந்தும் வரலாம். அது மாதிரி ஒரு மனித வாழ்க்கைக்கு நிறைய தாந்திரிய பரிகாரங்கள், வழிபாடு இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க.
நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் சும்மா அடிச்சு விட்றாரு சார், இவர் ஃபேக்கு, சீட் பண்ணுறாரு, அப்படி இப்படி கமெண்ட் பாக்ஸ் போடுறாங்க. பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. சரியா, தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அதுக்குள்ளலாம் நான் வரல. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. நான் என்றைக்குமே வேத ஜோதிடத்தின்படி தான் சொல்லுவேன். கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது, அதை செய்யுங்க. சில பேருக்கு கிரகநிலைகள் வந்து சரியில்லாமல் இருக்கும், அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். நான் அதனால தான் வீடியோவில் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து நான் பொத்தாம்பதாக எடுத்தோன்னே சொல்லலை, எல்லாம் அந்த பேசிக்கை சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் முக்கியமோ அது மாதிரி ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது அந்த அமைப்பை சொல்லணும். அமைப்பை சொல்லாமல் சும்மா இதை கெட்டி எப்படி வை, நீ பணக்காரன் ஆயிடுவே, போனதெல்லாம் வந்துடும் அப்படி சொல்கிறதெல்லாம் சும்மா உருட்டுறது. சரியா, உருட்டுன்னு உருட்டுறது. நம்ம போதை ஜீவனத்தில் உருட்டலாம் மாட்டேன். நான் கொஞ்சம் கூடுதலாக பேசினாலுமே உழுத சொல்லுவேன். சரியா, இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா, செக் பண்ணிங்கன்னா 100க்கு எப்படியும் 65% கரெக்டாக இருக்கும். 100க்கு 65-70% நான் சொல்லுறது கரெக்டாக இருக்கும். 100க்கு 100 கரெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சரியா, 100க்கு 100 கரெக்டாக இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது, தெய்வத்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். சரியா, அதையும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. இது என்றைக்கு சார் செய்யணும் சில பேர் கேட்பாங்க, சந்தேகம்லாம் வரும். புதன்கிழமை செய்யுங்க அல்லது சனிக்கிழமை செய்யுங்க. சரியா, புதன் உரையில் செய்யுங்க, இல்லைனா சனிக்கிழமை சனி உரையில் செய்யுங்க. ரெண்டுமே சால சிறந்தது தான். சனிக்கிழமை இரவு 8 to 9 செய்யுங்க, இல்லைனா புதன்கிழமை இரவு 8 to 9 செய்யுங்க. சரியா, ரைட்டு. இரவு 8 to 9 எல்லாம் சீக்கிரமாக எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும். வேலை வெட்டி போய்ட்டு வந்து நைட்டில் செய்யலாம், 6 மணி செய்யலாம். புதன் அல்லது சனிக்கிழமை செய்யுங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.